கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை பரிசுத்த மத்திய எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று ஆண்டவருடைய வார்த்தையிலே நாம் வாசிக்க முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நடக்கின்ற அனுபவத்திலே நான் கர்த்தரிடத்தில் எதை கேட்டாலும் அவர் அதை தருபவராக இருக்கிறார் என்று வசனம் தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாம் கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும். கேட்கின்ற பொழுது ஆண்டவர் கொடுக்கிறார். Prayer is an evolving means interacting with God. நான் ஆண்டவரிடத்திலே கேட்கிறதை பெற்றுக்கொள்ளும்படியாய் நான் அவருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும், கேட்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. விசுவாச வாழ்க்கையிலே யாக்கோபு பிந்தி தனித்திருந்து தேவனோடு ராம் முழுவதும் போராடினான். அவன் ஆண்டவரை பார்த்து, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போகவிடேன் என்று சொன்னான். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அங்கே அவனை ஆசீர்வதித்தார். தனி ஜெபத்திலே நாம் தனித்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நாம் கேட்பதை கொடுக்கிறவராக இருக்கிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் அவர் அடிக்கடி ஜெபம் பண்ணும்படி ஓரிடத்திற்கு போனார். அவர் அடிக்கடி ஜெபம் பண்ணும்படி மலையின் மேல் ஏறினார். அவர் அடிக்கடி ஜெபம் பண்ணி வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போனார். அவர் பிதாவின் சித்தத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றும்படியாய் ஜெபிக்கிறவராக காணப்பட்டார். அது மாத்திரமல்ல, நாம் 2-3 பேராய் சேர்ந்து ஜெபிக்கின்ற பொழுது கர்த்தர் நமக்கு காரியத்தை வாய்க்க பண்ண போதுமானவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் எவைகளை கேட்பீர்களோ என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கேட்கின்ற பொழுது என்னுடைய மனம் அல்லது அங்கே கூடியிருக்கிற 2 அல்லது 3 பேருடைய இருதயம் ஒருமனப்பட்டு இருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. ஆதி திருச்சபையார் ஜெபத்திலே உறுதியாய் காத்திருந்தார்கள். ஆண்டவர் அப்போஸ்தலர்களினாலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். ஊழியத்திலே கர்த்தர் தெய்வ மனிதனை பயன்படுத்தும்படியாய் அவர்கள் ஜெபத்திலே காத்திருந்தார்கள். அது மாத்திரமல்ல, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையில் நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். விசுவாசத்தோடு கூட ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற பலவீனங்களை எடுத்து போடுகிறார். உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறார். உங்கள் வேதனை நீங்கி சுகமாயிருக்கும்படியான ஒரு பெரிய அனுபவத்தை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். எனவே நான் விசுவாசத்தோடு கூட கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகின்ற பொழுது கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் காண்பிக்கிறார் என்று வசனம் நமக்கு மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. நான் ஜெபிக்கின்ற பொழுது இயேசுவின் நாமத்திலே நான் ஜெபிக்க வேண்டும். இயேசுவின் நாமத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும். அப்போஸ்தலர் 3:16 நாம் வாசிக்கின்ற பொழுது, இவனுக்கு எப்படி சுகம் உண்டாயிற்று என்று கேட்கிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே இந்த தாயின் வயிற்றில் சப்பானியாய் பிறந்த மனிதன் எழுந்து நடக்கிறான் என்று சொல்லுகிற ஒரு பதிலை நாம் பார்க்க முடியும். என்றால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் விசுவாசத்தோடு கூட ஜெபிக்கின்ற பொழுது கர்த்தர் பலத்த அற்புதங்களை செய்கிறார்.
எனவேதான் தாவீது கோலியாத்துக்கு எதிராக சென்றபோது, நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன் என்று சொல்லி கோலியாத்தை வீழ்த்தி போட்டான் என்பதை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். இயேசுவின் நாமத்தில் வல்லமை உண்டு, இயேசுவின் நாமம் குணப்படுத்துகிற அதிகாரம் உண்டு என்பதை நாம் ஜெபத்திலே சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருந்தால் நாம் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஒருவன் என்னிலும் என் வார்த்தை அவனிலும் நிலைத்திருந்தால் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாச வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆழமாய் நிலைத்திருக்கக்கூடிய ஜெபம் கேட்கப்பட்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்க வேண்டும். அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கேளுங்கள் என்று ஒரு நாம் வசனத்தை வாசிக்க முடியும். ஆண்டவருக்கு எது விருப்பமோ அதை நான் கர்த்தரிடத்திலே கேட்க வேண்டும், பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கேட்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நாம் சபையாக ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கின்ற பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். அப்போஸ்தலர் 12:5 நாம் வாசிக்கின்ற பொழுது, சபையார் யாவரும் ஊக்கமாய் ஜெபித்தார்கள். கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி பேதுருவை வெளியே கொண்டு வந்தார் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியை, இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொண்டு வர வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே கேட்கின்ற பொழுது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறார். பலவீனங்களை நீக்கி போடுகிறார், எழுந்து நடக்க பண்ணுகிறார், பரிபூரணமான சுகத்தை கொடுக்கிறார். அதோடு கூட அவர் ஆசீர்வாதத்தையும் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை நாம் எவ்வண்ணமாய் கர்த்தரை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை நோக்கி முழு நிச்சயமாய் முழு விசுவாசத்தோடு கூட அவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை இந்த நாளிலே ஆசீர்வதிக்கிறார், உங்களுக்குள்ளே பலத்த அற்புதங்களை செய்கிறார். உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்குமான ஒரு புதிய அனுபவத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வசனத்தின்படியே யாரெல்லாம் உம்மை நோக்கி கேட்கிறார்களோ அவர்களுக்கு நீர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறீர். அவர்களுக்குள்ளே பலத்த அதிசயங்களை செய்ய வல்லவராக இருக்கிறீர். அவர்களை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறேன். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சத்ருவினால் வருகின்ற நெருக்கங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகட்டும். கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. கர்த்தர் அதிசயமாய் வழிநடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென்.